ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு நடிகை வீட்டுக்கே போன ரஜினி. பத்திரிக்கையில வந்த செய்திய படிச்சுட்டு ரஜினிகாந்த் தன்னோட ஸ்கூட்டர்ல நடிகையோட வீட்டுக்கே போன சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு. சினிமாவுல அறிமுகமான சமயத்துல அவமானங்களையும் போராட்டங்களையும் சந்திச்ச ரஜினிகாந்த் தன்னோட திறமையாலையும் ஸ்டைலாலையும் விடாமுயற்சியாலையும் ரொம்ப பெரிய வெற்றியை கண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் இதுவரைக்கும் நடிச்ச பெரும்பாலான படங்கள் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்தோட நடிப்பு மாதிரியே அவரோட ரியல் லைஃப் நடவடிக்கைகளுக்கும் பல பேர் ரசிகர்களா இருக்காங்க. குறிப்பா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அரியணையில அவரு உட்கார்ந்திருந்தாலும், மத்தவங்க மேல அவரு ரொம்ப பெரிய மரியாதையும், அக்கறையும் வச்சிருப்பாரு அப்படின்னு அவர் கூட பணியாற்றினவங்க சொல்றதுண்டு. இப்படிப்பட்ட சூழல்ல தன்னோட ஆரம்ப காலகட்டத்திலேயே தன் கூட பணியாற்றினவங்க மேல ரொம்ப பெரிய அக்கறைய கொண்டிருந்தாராம் ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு. அத ரஜினி கூட பில்லா மாதிரியான படங்கள்ல நடிச்ச நடிகை ஸ்ரீபிரியாவே ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்காங்க. அதாவது ஸ்ரீபிரியா தன்னோட அம்மா, அப்பாவ பிரிஞ்சு தனியா வசிக்கிறாங்க அப்படின்னு தனியார் பத்திரிகை ஒண்ணுல எழுதிட்டாங்க. இத படிச்சு பார்த்த ரஜினிகாந்த் பதறிக்கிட்டே தன்னோட ஸ்கூட்டர்ல ஸ்ரீபிரியாவோட வீட்டுக்கு வந்துட்டாராம். வந்தவரு நேரா ஸ்ரீபிரியா கிட்ட போயி, "என்ன உங்கள பத்தி இப்படி எழுதியிருக்காங்க? அம்மா, அப்பாவையெல்லாம் பிரிஞ்சு போய் வாழாதீங்க. அவங்க கூட வாழ்றது தான் நமக்கு மரியாதையும், நிம்மதியும் கொடுக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்ரீபிரியா, "இல்ல அது பொய்யான செய்தி" அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி தான் ரஜினிகாந்த் அமைதியானாராம்.